ஹாய் காய்ஸ், தமிழ் தலைவர்ஸ் vs பெங்களூரு புல்ஸ் மேட்சிங்க மாடி தமிழ் தலைவர்ஸ் கோயில் இந்த மேட்சை வந்து தோத்துட்டாங்க. இதோட ரிவ்யூ தான் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி அபிஷேக் பார்த்தோன்னா 2-3 அன்சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் தான் பண்ணார். அவர் ஒன்றும் கூட பண்ணதில்லை. எத்தனை வாய்ப்பு எல்லா மேட்ச் டீமே அவர்னால தான் கிளங்குச்சு. ஏன்னா வந்து அவர் நல்லா பண்ணாதங்காட்டிக்கு மோகித்தும் கூட சூப்பராக பண்ணார். இன்றைக்கி நம்ம லீட்லேயே தான் இருந்தோம். சின்ன சின்ன மிஸ்டேக். அவங்க எத்தனை போனஸ் கொடுக்குறோம், நம்ம வந்து போனஸ் நரேந்திர மட்டும் தான் போனஸே ட்ரை பண்ணுறாரு. அஜிங்கே பவர் அதுவும் ட்ரை பண்ணுறது இல்லை அதிகமாக. அதே மாதிரி வந்து அந்த நித்தின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒருத்தர் வந்தாருங்க. அவர் சூப்பராக ஆடினார். ஸ்டார்டிங்லேயும் நல்லா தான் ஆடினார். அவர் இறங்குனாங்க, நல்லா ஆடினார். மாடி அவர் தூக்கிட்டாங்க. எனக்கே புரியல. அந்த ஹிமான்சு சிங் ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொரு ட்ரை பண்ணுறாங்க. நித்தின் நல்லா விளையாடுறான்னா அவரே கன்னியூவாக வாய்ப்பு கொடுங்க. எங்கள் கடைசியில் எத்தனை ஸ்ட்ராட்டஜிக்கு ஏறாருங்க. கடைசியில் வந்து அவர் வந்து பக்லைன் போடாமல் பிடிச்சிருந்தா கூட மேட்ச் ட்ராப் பண்ணியிருக்கலாம். அதையும் முட்டாச்சு. அவர் பக்லைனும் போட்டாச்சு. ஏதாவது ரிஸ்க் எடுத்துருக்கணுமே, வேறு வழியே இல்லையே. அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும், இல்லை ட்ரானாச்சு பண்ணியிருக்க முடியும். இப்போ நம்ம கோச் மேலே கேள்வி வந்தே தீருங்க. என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி நம்ம ஆல் அவுட் ஆன ஒரு டைம் உங்களுக்கு ஏம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மோகித் போய் மாற்றினாருங்க. அவர் எதுக்குங்க ரைடு போகிறாரு எனக்கே புரியல. சப்போஸ் அப்போ நம்ம 2 பேர் தான், தமிழ் தலைவர்ஸ் 2 பேர் தான் இருந்திருந்தாங்க. அப்போ மோகித் போய் மாட்டி நம்ம வந்து ஆல் அவுட் ஆனோம். மோகித் போய் போனஸும் கூட எடுக்காமல் அவுட் ஆனார். அத்தனை சப்ஸ்டியூட்டில் அத்தனை ரைடரை வச்சுட்டு என்னையா பண்ண போகிறேன். யாராவது ஒரு இறக்கிவிட வேண்டி தானே நம்ம கோச்சு. மோகித்துக்கு பதிலாக ஒரு பியூர் ரைடர் இறக்கி அவங்க ஈஸியாக பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கு மோகித்துக்கு பதிலாக ஒரு ரைடர் இறக்கியிருந்தா ஓகே, ஒரு ரைடர் வரான்னு அசால்ட்டாக இருந்திருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் போனஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுத்து திரும்ப வந்துடும்போது அதுக்கப்புறம் மறுபடி மோகி சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்திருந்தா ஒரு சான்ஸ் வந்துருக்கலாம் சூப்பர் டேக்கில். அங்கே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரானாச்சும் கிடச்சிருக்கு, ஒரு போனஸ் பாயிண்ட்டு. மோகித் அமுச்சு விட்டு அதுதான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக். அதாங்க ஆல் அவுட் ஆகல மோகித். இல்லை, நம்ம ஒரு பாயிண்ட்டு இழந்துட்டோம். மோகித் விட்டு அங்கே ஆல் அவுட் ஆனதான் பிரச்சனை. அவர் போய் ரைடுக்கு போகிறாரு. அவர் போயிட்டு பக்குனாச்சு போட்டு வரணும். போய் ரைடிங்க்கு போய் போனஸ் போட அவரு போகிறாரு. அவர் என்ன அவ்வளோ பெரிய ரைடரா? அத்தனை ரைடர் வச்சிருக்க பெஞ்சில் என்னையா பண்ண போகிறேன்னு நம்ம கோச் கேட்டே தீரணும். அபிஷேக் என்னங்க அவர் பண்ணார் இந்த சீசன், நீங்களே சொல்லுங்கள். எந்த மேட்ச் ஜெயிச்சு தந்திருக்காரு. இன்றைக்கி தோத்தனும் கூட அவர் தான் காரணம். ஏன்னா ஒரு டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், போய் அவசரப்பட்டு பரத்தை பக்லைன் தாண்டி போகிறவரை பிடிக்க போனார் நம்ம கோச். அதுக்கப்புறம் அதே மாதிரி சாகர் பிடிப்பார். இது மாதிரி பிடிக்கும்னு சொல்லியும் கூட அனுப்பிச்சி விடுவார். லீடில் இருப்போம். அதுக்கப்புறம் போனஸ் கொடுக்குறோம். போனஸ் அவங்க பாருங்கள், போனஸ் கொடுக்காம பிடிச்சாங்க. நரேந்திரோ அஜிங்கே பவரை பிடிச்சங்காட்டி தான் நம்ம வந்து அவங்க லீடு போனாங்க. நம்ம வந்து ஆப்போசிட்டில் போனஸ் கொடுத்துட்டுட்டோம். என்ன ஸ்ட்ராட்டஜினே தெரில. கோச் அங்கே உட்காந்துட்டு என்ன தான் பண்ணுறான்னு தெரில. இத்தனை மேட்ச் பண்ணுற அபிஷேக்கவே நம்புறாரு. டீமில் இருக்கிற அபிஷேக் தவிர மீதி 6 பேர்த்தையும் மாற்றி இறக்குறாரு. அபிஷேக் மட்டும் இறக்க மாட்டேங்கிறார். அவருனால தான் நம்ம இந்த சீரீஸ் மட்டும் இந்த சீசன் மட்டும் நம்ம ஒரு 3 மேட்ச் அபிஷேக்னால மட்டும் தோற்றுருப்போம். அவருக்கு பதிலாக வேறு யாடி இருந்தாலும் ஜெயிச்சிருக்கலாம். அவசரமாக படுறாரு. ஒரு வெண்ணையும் தெரில அவருக்கு அத்தனை வாய்ப்பு. வேறு டிஃபெண்டரே கிடைக்கல. அதுக்கு ஒரு ரைடராச்சும் எக்ஸ்ட்ரா ஆடுங்க. அதே மாதிரி ஒரு தேர்ட் ரைடர் யாராவது ஒருத்தர் ஆடினா அவர் தயவு செஞ்சு ஆடுங்க. போனஸ் ட்ரை பண்ணுறதுக்கு நித்தின் நல்லா போனஸ் எடுக்கிறாரு. அவரை கொடுக்க வேண்டியதான். நரேந்திரவே நம்பிட்டு இருந்தால் அவர் வந்து டயர்ட் ஆகிடுறாரு. நீங்கள் ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொருத்தர் மாற்றி இறக்குறீங்க. நம்ம கோச் ஸ்ட்ராட்டஜி தப்பு. இன்றைக்கி ஆகும்போது ஜெயிக்கிற மேட்சுங்க. இதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. இங்கேருந்து கம்பேக் பண்ணி நம்ம இந்த சீசன் பிளே ஆஃப் போவோன்னு. ஏன்னா கடைசியாக இருக்க பெங்களூர் புல்ஸ் கூட இப்படி திணறமே. அதுக்கப்புறம் டாப் ஆஃப் த டேபிள் இருக்க புனேரி கூடலாம் மேட்ச் வந்தால் நம்ம தவசமாயிட மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு டீமு. இதை வச்சு நமக்கு அபிஷேக்கை முதல்ல தூக்குங்கப்பா. எனக்கே அவர் தூக்கிட்டு வேறு கொண்டு வாங்க. அதேமாதிரி சாகர் நல்லா பண்ணுறாரு. அபிஷேக்கை தூக்குனா நம்ம டீமில் இருக்க தடுத்துனுமே போன மாதிரி எனக்கு தெரிஞ்சு. அவரை வச்சு தான் நம்ம அபிஷேக் நம்பி தான் நம்ம இந்த நிலைமையில் இருக்கோன்னு எனக்கு தோணுது. அதை முதல்ல செய்யணும் நம்ம கோச். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக யூஸ் பண்ணணும். எங்கே ரிவ்யூ எடுக்கணும்னு தெரியணும். மோகித் வந்து அந்த ரைடு போயிருக்கணுமா. இது மாதிரி ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. கோச் மேலே மிஸ்டேக் இருக்குது. அபிஷேக் சுத்த வேஸ்ட். அவர் ஆடிட்டு இருக்கிறது அதோட டைம் வேஸ்ட்டு. இதுக்கப்புறம் பிளே ஆஃப் போமான்னு நீங்கள் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.